தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறவுள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் சுமார் 20 லட்சம் பேர் பங்கேற்று தேர்வு எழுத உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்கு சென்னை எழும்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்திலிருந்து எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைகிறார். சிவக்குமார், உங்களுடைய தகவல்கள் டிஎன்பிஎஸ்சி சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்ன? மாணவர்களுக்காக ஏற்படுத்தக்கூடிய வசதிகள் என்னென்ன? வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வானது தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்கள், வன காவலர்கள் போன்ற 6244 காலி பணியிடங்களுக்கான தேர்வானது தற்பொழுது குரூப் 4 தேர்வானது தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக தேர்வாணையம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இந்த தேர்வில் கலந்து தேர்வு எழுத இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்குது. சரியாக 9:30 மணிக்கு இந்த தேர்வானது துவங்கி மதியம் 1:30 மணி வரை இந்த தேர்வானது 3 மணி நேரம் நடைபெறுகிறது. இதற்காக 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே தேர்வு எழுதுபவர்கள் அந்தந்த தேர்வு மையத்திற்கு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வாணையம் தரப்பில் தகவல் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் காலை சுமார் 7 மணி முதல் காலை 7 மணியிலிருந்தே பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து தேர்வு மையத்தை நோக்கி வந்து தேர்வை எழுதுறதுக்கு தயார் நிலையில் இருந்தாங்க. தேர்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்பட்டிருக்கு. எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மேற்கொண்டு தேர்வு எழுதுறவங்களோட ரூம் நம்பரு, மேற்கொண்டு அவங்க எந்த ரூமில் வந்து தேர்வு எழுதணும் அப்படிங்கிற முறையான வரைமுறைகள்லாம் இங்கே வந்து ஒட்டியிருக்காங்க. போர்டில் ஒட்டி வர்றவங்க அந்த தேர்வு நம்ம எந்த தேர்வில் எழுத போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரூம் நம்பர்ஸ்லாம் வரிசையை வச்சு வரக்கூடிய தேர்வாளர்கள் வந்து எந்த ரூமில் தேர்வு எழுதணும் அப்படின்ற முறையான வழிமுறைகளும் இங்கே பின்பற்றப்பட்டு வர்றாங்க. பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்களில் இந்த தேர்வானது இதே முறைப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மையங்களில் மையங்களில் சுமார் 350க்கும் மேற்பட்ட தேர்வாளர்கள் வந்து தேர்வு எழுத இருக்கிறாங்க. பொதுவாக குரூப் 4 தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இருப்பினும் தமிழ்நாடு முழுவதும் இருக்க பட்டதாரிகள் பலர் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வந்து இந்த தேர்வு எழுத இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த தேர்வானது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டிருக்கு. நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை எக்மோர் பகுதி. சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த தேர்வு ஆணையம் தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் காலை முதலே மாணவர்கள், அதாவது தேர்வு எழுதக்கூடியவர்கள் தொடர்ந்து வந்து இங்கே தேர்வு எழுதுவதற்கான தயார் நிலையில் இருந்தாங்க. தற்போது சிறிது நேரத்திற்கு முன்பாக தான் இந்த தேர்வு மையமானது மூடப்பட்டது. அதாவது வெளியில் இருக்க ஆட்கள் யாரும் உள்ளே வராதவாறு இங்கே தேர்வு மையத்தை வந்து 9 மணிக்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வரவங்க சீக்கிரமாக வந்துடணும். 9 மணிக்கு பின்னாடி வரவங்க இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய விதிமுறைகள். இருப்பினும் அனைத்து தேர்வாளர்களும் இப்போ வந்து தேர்வு மையத்துக்கு உள்ளே எழுத தயாராக இருக்காங்க. சரியாக 9:30 மணிக்கு இந்த தேர்வு வந்து நடைபெற துவங்கி இருக்கிறது. ஒரு அலாரம் மணி ஒலிக்கப்பட்டு தேர்வானது தொடர்ந்து நடைபெறும். சரியாக 3 மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த தேர்வானது சரியாக 1:30 மணிக்கு முடிவடையும். 1:30 மணிக்கு தேர்வு முடிந்த பிறகு தேர்வாளர்கள் வந்து இந்த இடத்தை விட்டு விலகி செல்வாங்க. மேலும் இங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்பட்டிருக்கு. வெளியாட்கள் யாரும் உள்ளே வராத மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறாங்க. நன்றி சிவகுமார். தமிழ்நாடு அரசு பணிகள் தேர்வாணையம் சார்பாக குரூப் 4 தேர்வுகள் இன்று இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது என்ற விவரத்தையும், இதில் மாணவர்களுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது என்பதையும் களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி.